நான் இந்த சாப்டரில் பிரவேசிகா நவீன் பத்ய சைனிகா அந்த புக்கில் இருக்கக்கூடிய பத்ய ஆர்ட் சுபத்ரா குமாரி சௌஹான் அவர்களுடைய நிஷ்சித் மார்க் அதில் வரக்கூடிய சப்தார்த் கவி परिचय और पद्य प्रश्नों के उत्तर सारांश இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்தார்த் கொடுக்குறேன். ஜீவன் கிரம் வாழ்க்கை முறை, மோடு திருப்பம், ஆந்தோலன் போராட்டம், உத்கட் தீவிர, பராபர் சமம் எப்பொழுதும், சக்ரிய சுறுசுறுப்பான, பாக்லேனா பங்கெடுத்து கொள்ளல், யாத்னா துன்பம், சாத்விக் அனுபூத்தியாங் தூய்மையான அனுபவம் அல்லது உணர்வுகள், ஜாக்ரூக் எச்சரிக்கையாயிருக்கின்ற, நிபானா பொறுப்பேற்றல், பிரவருத்தியாங் ஈடுபாடு, சாம்யிக் அதே காலத்தை சேர்ந்த, சான்ஸ்கிருத்திக் பண்பாடு, ஐதிகாஷிக் வரலாற்று சம்பந்தமான, விதத்திலும் பங்கிலும் அந்த அர்த்தம் வரும். ஆதர்ஷ் முன்மாதிரி, யதார்த் உண்மை, யதார்த்தம் பொருத்தம், மர்மஸ்பர்சி மனதை தொடக்கூடிய, சங்கர்ஷ் போராட்டம், ஆதாரமாக கொண்டுள்ள, தரல் மேகசா நிலையற்ற மேகத்தை போல, ஸ்மிருதி நினைவுகள், நப்மேம் ஆகாயத்தில், மிட் ஜானா அழிந்து போதல், துருவசி துருவ நட்சத்திரத்தை போல, அட்டல் உறுதியான, அடி பிடிவாதம், பிராந்தன் மிக பிரியமான, பிராந்தி பிரம்மை, ஜீவன் பத் தர்ஷக் வாழ்க்கை வழிகாட்டி, ஹர்ஷக் மகிழ்ச்சி, அகேலி சோடு தனியாக விட்டுவிட்டு, சகே நண்பா தோழா, ஹிருதய் பாஸ் இதய கட்டுக்கள், பிரியத்தம் பிடித்தமான நெருங்கிய, சம்போதித் கர்ணா விழித்தல் அல்லது அழைத்தல், சுஜாவ் ஆலோசனை. கவி परिचय. சுபத்ரா குமாரி का जन्म பிறப்பு, சன் ஆண்டு 1904 में 1904 இலாஹாபாத் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஏக் சம்பன்ன பரிவார் மே ஹுவா ஒரு செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். பச்சுபன் சேஹி குழந்தை பருவத்தில் இருந்தே, இன்கோ இவருக்கு, ஹிந்தி கே காவிய கிரந்தோங் சே ஹிந்தி காவிய நூல்களில், விசேஷ் ஒரு ஸ்பெஷலான அன்பு இருந்தது, பிரேம் தா அன்பு இருந்தது. இனோங்னே இவர் பிரதம் காவிய முதல் காவியத்தை ரச்சனான இயற்றுதல், 15 वर्ष की 15 வருட ஆயு மேம் கி வயதில் செய்தார். இன்கா விவாஹ் இவருடைய திருமணம் கண்டுவா அதாவது மத்திய பிரதேசத்தில் உள்ள நிவாசீட்டா அப்படிங்கிற இடத்துல திருமணம் நடந்தது. யாரோடனா லக்ஷ்மண் சிங் சௌஹான் சே ஹுவா. விவாஹ் கே சாத்ஹி திருமணத்துடனேயே, இன்கே இவருடைய ஜீவன் கிரம் வாழ்க்கை முறையில், ஏக் ஒரு, நயா மோடு ஆகயா ஒரு புதிய திருப்பம் வந்துவிட்டது. பதி கே சாத் கணவருடன், வேபி அவரும் மகாத்மா காந்திஜி கே ஆந்தோலன் சே மகாத்மா காந்திஜியுடைய போராட்டத்தில், ஜுடுகயி இணைந்துவிட்டார். அவர் மற்றும் ராஷ்டிர பிரேம் பர் தேசிய பற்றின் மேல், கவிதாயேங் லிக்னே லக்கி கவிதைகள் எழுதத் தொடங்கினார். சுபத்ரா குமாரி சௌஹான் உடைய காவிய சாதனா கே பீச்சே அந்த காவிய சாதனையை தொடர்ந்து, உத்கட் தேஷ் பிரேம் அதாவது ஒரு தீவிரமான தேசப்பற்று, சாகஸ் தைரியம், और மற்றும் பலிதான் கி பாவனாகை அதாவது தியாகம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது. வே ராஷ்டிரிய ஆந்தோலன் மேம் அவர் தேசிய போராட்டத்தில், பராபர் எப்பொழுதும், சக்ரிய பாக் ஒரு சுறுசுறுப்பான,
பங்கெடுத்து கொள்ளுதல், பாக் லேத்தி ரஹின பங்கெடுத்து கொண்டு இருந்தார். கயி பார் பல முறை, ஜெயில் பி ஜெயிலுக்கும் கயி சென்றிருந்தார். தேஷ்கோ ஆசாத் பனானே கேலியே தேச நாட்டை வந்து சுதந்திரம் ஆக்குவதற்காக, ஜெயில் ஜீவன் கி ஜெயில் வாழ்க்கையுடைய, யாத்னாயின் துன்பங்களை, சஹ்னேமேம் சகித்து கொள்வதில், இனேங் இவருக்கு ஜித்னா சுக்கு மில்தா தா எவ்வளவு சுகம் கிடைத்திருந்ததோ, உத்னாஹி சுக் அதே சுகம் சந்தோஷம், உன் சாத்விக் அனுபூதியோங்கோ அந்த தூய்மையான அனுபவம், அந்த தூய்மையான உணர்வுகளை கவிதா துவாரா கவிதை மூலமாக, வியக்த் கர்னே மே பி வெளிப்படுத்துவதிலும், மில்தா தா கிடைத்திருந்தது. சாகித்யிக் और ராஜநைத்திக் ஜீவன்மை இலக்கிய சம்பந்தமான மற்றும் அரசியல் சம்பந்தமான ஜீவன்மை வாழ்க்கையில், சமான் ரூபுசே சமமான வடிவத்தில், பாக் லேக்கர் பங்கெடுத்து கொண்டு, அந்த தக்கு கடைசி வரை, தேஸ் கி ஏக் ஜாக்ரூக் நாரி கே ரூப் மீ அதாவது தேசத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பெண் வடிவத்தில், ரூபமே வடிவத்தில், அப்பனா கர்த்தவிய தன்னுடைய கடமையை நிபாத்தி ரஹி பொறுப்பேற்று கொண்டிருந்தார். சுபத்ரா குமாரி சௌஹான் முக்கியத்தக கவயித்ரி தி சுபத்ரா குமாரி சௌஹான் முக்கியமா பெண் எழுத்தாளருக்கு வந்து கவயத்திரின்னு சொல்லுவாங்க. உன்கே கவிதாவோங்மே அவருடைய கவிதைகளில், தோ இரண்டு, பிரவருத்தியாங் ஒரு ஈடுபாடு, விசேஷ் ரூப்சே மகத்துவ கீகை விசேஷமான வடிவத்தில் சிறப்பை பெற்று இருக்கிறது. பகலித்தோ முதல் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ராஷ்ட்ரிய பாவனாக்கி தேசிய எண்ணங்கள், और மற்றும் தூசரி இரண்டாவது, घरेलू जीवन की குடும்ப வாழ்க்கையை பற்றி. உன்கே ராஷ்ட்ரிய கவிதாவோமே அவருடைய தேசிய கவிதைகளில், சம்சாம்யிக் அப்படின்னா அதே காலத்தை சேர்ந்த அப்படின்னு அர்த்தம், தேஷ் பிரேம் தேசப்பற்று, அவர் பாரதிய இதிகாஷ் இந்திய வரலாறு, ஏவம் மற்றும் சன்ஸ்கிருதிக்கு கஹரி சாப்கை பண்பாட்டினுடைய ஒரு ஆழமான கஹ்ரின ஆழமான சாப்ன முத்திரை இருக்கிறது. சுபத்ரா குமாரி சௌஹான் ने अपनी रचनाओं में தன்னுடைய படைப்புகளில், ஜிஸ் பிரதிபா கே சாத் எந்த ஒரு திறமையுடன் ஆற்றலுடன், சான்ஸ்கிருதிக் பண்பாடு, ஐதிகாஷிக் வரலாறு, और அதிகாஷ்னா வரலாறு சம்பந்தமான, இது பண்பாடு சம்பந்தமான, ராஷ்ட்ரிய பாவனாவோங்கோ தேசிய எண்ணங்களை தேசிய உணர்வுகளை, சம்சாம்யிக் ராஜநீதிக் ஜீவன் கே அதாவது அதே காலத்தை சேர்ந்த அரசியல் வாழ்க்கையை, தற்காலின் சந்தர்ப்போங் மே தற்கால சந்தர்ப்பத்துடன், ஜோடா இணைத்தார். உஸ்ஸே உன்கி பிரதிபா கா விசேஷ் பரிச்சை பிராப்த ஹோதா है, உஸ்ஸே அதிலிருந்து, உன்கி அவருடைய, பிரதிபா ஆற்றலுடைய விசேஷம் தனித்தன்மை, பரிச்சை அப்படின்னா அறிமுகம், பிராப்த ஹோதா है பெற முடிகிறது. சுபத்ரா குமாரி சௌஹான் ने கஹானி और நிபந்த் கதை மற்றும் கட்டுரை அந்த பிரிவில், விதாமே விதான விதம் பங்கு அப்படின்னு அர்த்தம், விதாமே பி அப்படி ரச்சனாயிங் தன்னுடைய படைப்புகளை பிரஸ்துத்கி பிரசுரித்திருக்கிறார். உன்கி கஹானியாங் அவருடைய கதைகள், ராஷ்டிர சம்பந்தி தேச தொடர்பான சம்பந்தமான, ஆதர்ஷ் முன்மாதிரி, அவர் மேலும் யதார்த்தக்கே மர்மஸ்பர்ஷி யதார்த்தன உண்மையை மனதை தொடக்கூடிய, சங்கர்ஷோங் பர் ஆதாரித்கை அதாவது போராட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. सन 1948 में 1948 में मृत्यु ने மரணம், அகால் ஹி கிரஸ் லியா அதாவது திடீரென அவருடைய மரணம் ஏற்பட்டது. நிஷ்சித் மார்க் அந்த பத்திய சொல்லிட்டு வரேன். क्या कहते हो என்ன சொல்கிறாய், கிசி தரக் பி ஏதாவது ஒரு வகையில், புலூங் மறப்பேனா, और மற்றும் புலானே துங் மறக்க விடுவேனா, கத் ஜீவன் கோ
கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது தரல் மேக்ஸா நிலையற்ற மேகத்தை போல, ஸ்மிருதி நபுமே அதாவது ஸ்மிருதின நினைவு, நபுன ஆகாயத்தில், மிட்டு ஜானேதும் அழிந்து போக விடுவேனா, கைசா நிச்சித் மார்க் எப்படிப்பட்ட நிலையான ஒரு பாதை, ஹிருதய தன் அதாவது என்னுடைய இதய செல்வம், சமஜ்னகி பாத்தீஹும் புரிந்து கொள்ள முடியவில்லை, மை வஹி சமஜ்னே அதையே புரிந்து கொள்ள, ஏக் பார் ஃபிர் ஒருமுறை மீண்டும், க்ஷமா கரோ ஆத்தீஹூங் மை மன்னித்துவிடு, ஆத்தீஹூங் மை நான் வருகிறேன், ஜஹான் துமாரே சரண் எங்கே உன்னுடைய பாதம் இருக்கிறதோ, வஹிங் பர் பத் ரஜ் பனி படிகும் அதில் உன்னுடைய பாதை புழுதியாக ஆக நேரிடுகிறேன், மை மேரா நிச்சித் மார்க் யகீகை என்னுடைய அந்த நிலையான வழி, யகீகை இதுவே, திரவஷி துருவ நட்சத்திரத்தை போல, அட்டல் அட்டல்ன பிடிவாதமாக, அட்டல்னா உறுதியாக, அடிஹும்னா பிடிவாதமாக இருக்கிறேன், மை முஜே சோடுகர் துமே என்னை விட்டு நீ, பிரான் தன் மிக பிரியமானவனே, சுக்கியா சாந்தி நகி ஹோகி ஒரு சுகமோ சந்தோஷம் அமைதியோ நகி ஹோகி இருக்காது, யஹி பாத் தும்பி கஹ்தே இதே விஷயத்தை நீயும் சொல்லி இருந்தாய், சோச்சோ யோசி, பிராந்த் நகி ஹோகி பிரம்மை உண்டாகாது, முஜ்கோ கைசே பூல் சகோகே என்னை எப்படி மறக்க முடியும், ஜீவன் பத் தர்ஷக் வாழ்க்கை வழிகாட்டியே, மைத்தி நான் இருந்தேன், பிராணோங்கி உயிரை போல, பிரான் ஹிருதயக்கி உயிர் அப்படிங்கிறது என்னுடைய இதயத்தை போல, சோச்சோத்தோ ஹர்ஷக் மை தி யோசித்தால், ஹர்ஷன சந்தோஷம் நான் சந்தோஷமாக இருந்தேன், ஆவோ சலோ வா போகலாம், கஹாங் ஜாவோகே எங்கே செல்வாய், முஜே அக்கேலி சோட் அக்கேலின தனியாக என்னை தனியாக விட்டுவிட்டு நீ எங்கே செல்வாய், சகே தோழா, பந்தே ஹுயே ஹோ ஹிருதய பாஷ்மே அதாவது என்னுடைய இதய கட்டுக்களில் கட்டுப்பட்டு இருக்கிறாய், நஹி சகோகே தோடு என்னை உடைக்கவும் முடியாது, சகே தோழா. प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए கேள்விக்கு பதில் ஓரிரு வாக்கியங்களில் எழுதுங்கள், யா அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம், சுபத்ரா குமாரி சௌஹான் अपने प्रियतम के पास क्यों जाना चाहती है, சுபத்ரா குமாரி சௌஹான் தனக்கு பிரியமானவருடன் क्यों जाना चाहती थी ஏன் செல்ல விரும்புகிறார், கவயித்ரி அப்னா நிச்சித் மார்க் தன்னுடைய நிலையான அந்த வழியை, சமஜ்னகி பாத்தி புரிந்து கொள்ள முடியவில்லை, உசே சம்ஜானே கேலியே அதை புரிந்து கொள்வதற்காக, அப்னே பிரியதம் கே பாஸ் தன் பிரியமானவருடன், ஜானா சாகத்திகை செல்ல விரும்புகிறார், நிச்சித் மார்க் கி கவயித்ரி அப்னே பிரியதம் கோ தன்னுடைய அன்பானவருடன், கின் கின் சப்தோங் சே எந்தெந்த சொற்களால், சம்போதித் கர்த்திகை விழிக்கிறார் அழைக்கிறார், கவயித்ரி அப்னே பிரியதம் கோ தனக்கு பிரியமானவரை, ஹிருதய தன் प्राण धन सखा जीवन पथ दर्शक आदि शब्दों से संबोधित करती है, सुभद्रा कुमारी चौहान अपने निश्चित मार्ग पर कैसी अड़ी அப்படின்னா அடின பிடிவாதமாக இருத்தல் அப்படின்னார்கள், தன் நிலையான ஒரு வழியில் எப்படி பிடிவாதமாக இருக்கிறார், கவயித்ரி अपने निश्चित मार्ग पर துருவசி அதாவது துருவ நட்சத்திரத்தை போல, அட்டல் உறுதியாக, அடிகை பிடிவாதமாக இருக்கிறார், கவிதா கா சாராंश लिखिए, கவயித்ரி சுபத்ரா குமாரி சௌஹான் अपनी रचनाओं में தன்னுடைய படைப்புகளில், சான்ஸ்கிருதிக் பண்பாடு, ஐதிகாஷிக் வரலாறு சம்பந்தமான, ராஷ்ட்ரிய பாவனாவோं को தேசிய உணர்வுகளை, பிரபாவபூர்ண டங்கு சே அதாவது நல்ல ஆற்றல் வாய்ந்த முறையில், வியக்த் கர்த்திகை வெளிப்படுத்துகிறார், வே கவிதா
நிச்சித் மார்க்குமே, அந்த கவிதை நிச்சித் மார்க்கில் अपने जीवन के தன்னுடைய வாழ்க்கையுடைய நிச்சித் மார்க் கேலியே அத நிலையான வழிக்காக சுஜாவ் தேனேக்கி ஆலோசனை கொடுப்பதற்கு பிரார்த்தனை ரெக்வஸ்ட் अपने प्रियतम से करतीகை தனக்கு பிரியமானவருடன் செய்கிறார். பிரியத்தம் சே பிரஷ்ன உட்டாத்திகை, அந்த பிரியமானவருடன் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. கத் ஜீவன் கி யாதோம் கோ பூலும், கடந்த கால வாழ்க்கை நினைவுகளை மறக்க முடியுமா? இச்சங்கா கா சமாதான், இந்த சந்தேகத்திற்கான ஒரு சமாதானத்தை கேட்டு மாங்குகர் கேட்டு பிரியத்தம் கி ஓர் நிகழ்த்திகை, தனக்கு பிரியமானவரை நோக்கி புறப்படுகிறார். கவயித்ரி अपने प्रियतम के पाव पढ़कर, அதாவது கவிஞர் अपने தன்னுடைய பிரியத்தம் கே பாவ் படுக்கர், தன்னுடைய அன்பானவருடைய பாதம் பட்ட அந்த புழுதியை பத்ரஜ் பண்ணேமே அடிகை, அதாவது பாதையில் இருக்கக்கூடிய புழுதியாக ஆகுவதில் பிடிவாதமாக அடிரகத்தியை பிடிவாதமாக இருக்கிறார். கவயத்ரி கா கதன், அவருடைய சொல் என்னன்னா பிரியத்தம் கே மில்னே சேகி, தனக்கு பிரியமானவரை சந்தித்தால்தான் சுக்கிய சாந்தி மிலேகி, நமக்கு சுகமோ சாந்தி அமைதியோ கிடைக்கும். ஆப் அப்னே பிரியத்தம் கோ, அவர் தன்னுடைய பிரியமானவரை பிரான் அவர் ஹிருதய சமான், பிராண உயிர் ஹிருதயத்துக்கு சமமாக மான்திகை ஏற்றுக்கொள்கிறார். பிரியத்தம் பந்தன் தோட்னே வாலா பி நகி, அதாவது தனக்கு பிரியமானவருடைய கட்டுக்களை உடைப்பவராகவும் இல்லை. சோட்னே வாலா பி நகி, அதை விட்டுவிடக்கூடியவராகவும் இல்லை. இஸ் கவிதாமே, இந்த கவிதையில் கவயித்ரி மார்மிக் விஷயங்கோ, மனதை தொடக்கூடிய விஷயங்களை சரல் எளிமையாக சாயாவாதி டங்ஸே இயற்கையான முறையில் வியக்தி கர்த்திகை வெளிப்படுத்தி இருக்கிறார்.